நின் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என்னை வாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என்னை வாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா, என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள்
எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நிறைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நிறைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
ஆய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே எல்லா காரியங்களும் வாய்ப்பு செய்கிறவர், ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியா தலை சாய்க்கும் கல் நீர் ஆண்டவரே. நீர் மூளைக்கல்லா இருக்கிறவர் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் பயன்படுத்த விரும்புகிறவர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே தலை சாய்க்கும் கல். எல்லா நிலவரத்திலும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மகிமை நிறைந்தவர், நீர் மகத்துவமானவர் ஆண்டவரே. மகா பெரிய ராஜாதி ராஜா, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சார்ந்த பிள்ளைகளே ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி, கைவிடாதபடி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நீரே தலை சாய்க்கும் கல் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலவரத்தில் இருந்தாலும், பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, குடும்பங்களை குறித்து நாங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது, வேலை காரியங்களை குறித்து, பலவீனமான காரியங்களை குறித்து நாங்கள் இடறி போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, நீர் ஒருவர் தான் தலை சாய்க்கும் கல்லா இருக்கிறபடியா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்களோட மார்பிலே சாய்ந்து இளைப்பாறத்தக்கதாய் எங்களுக்கு துணையும் கேடகமாயிருக்கிற ராஜாதி ராஜா, நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எஸ் லார்ட், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தின் வாசல் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றீரே. பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் பார்த்து சொல்லுங்க, என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உண்மையுள்ளவர், என்னை கைவிடவே சொன்னதை செய்யும் அளவும் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் தேவன் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. கைவிடவே மாட்டீர். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை மாத்திரம் செய்யும் தேவன். ஹல்லேலூயா. என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். தலை சாய்க்கும் கல்லீரையா மூளைக்கள் நீரையா நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீர்
ஒரு மனுஷனாலும் ஒரு டாக்டராலும் நீ நம்புகிற செல்வந்தனாரும் நீ நம்புகிற குடும்பத்தாலும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றவே முடியாது. நீ நினைக்கலாம் பணத்தை வைத்து, பொருளை வைத்து, வீடை வைத்து, நகையை வைத்து, உன் பலனை வைத்து நான் சந்தோஷமாய் மாற முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் உன் வாழ்க்கையை திருப்தியாய் நடத்த ஒரு நாளும் முடியாது. நீ கர்த்தரோடு இசைந்து நடப்பாயானால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாம் இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் இல்லை என்றோ நம்முடைய வாழ்க்கை வீண். உன் வேலை காரியமாயிருக்கட்டும், உன் பலவீனத்திலே அவர் பலன் பூரணமாயிருக்கட்டும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகளையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த வாக்கு தத்தம் உயிருள்ளது. அவர் நம்மோடு இருப்பாரானால் தான் உன் துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். எஸ் லார்ட், அவர் நல்ல தேவன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறி போகும். நீ நினைக்கிற காரியங்கள், வேண்டுகிற காரியங்கள், என்னென்ன ஜெபிக்கிறாயோ, என்னென்ன மனப்பூர்வமாய் கேட்கிறாயோ, என் இயேசுவின் பாதத்தில் வரும் பொழுது உன் குறைவுகள் எல்லாம் என் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். அவர் ஒருவராலே தான் முடியும். எஸ் லார்ட், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே,
சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு, நம் இயேசு, நம் இயேசு, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபடிய லைவ் ஆராதனைக்கு உங்களை இயேசு நாமத்தில் அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராதனைக்கு ஜெபிக்கிறோம். கிருபையாயிரும் இந்த ஆடியோ வீடியோ இலவசமான பொருட்களை ஆண்டவரை கர்த்தர் மறைத்து கொள்ளும். நான் பேசும்போது ஆண்டவரை என்னை விலக்கி நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நான் பார்க்க போகிற தலைப்பு வாழ்கிறோம், ஞானமாக வாழ்கிறோமா என்ற தலைப்பில் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். வாழ்கிறோம், ஞானமாக வாழ்கிறோமா என்பதை நாம் பார்க்கலாம். மல்கியா 3:6, மல்கியா 3:6, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்று சொல்கிறான். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் வார்த்தையிலே மாறுவதில்லை, அவருடைய குணம் கேரக்டரில் அவர் மாறுவதில்லை, அவருடைய அணுகுமுறை அவருடைய ஆட்டிடியூடில் மாறுவதில்லை, அவருடைய மனோபாவம் நேச்சர் அதில் கூட தேவன் அவர் மாறுவதில்லை. தேவன் எதிலும் அவர் மாறாதவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உலகத்தில் பலவிதமான மாற்றங்கள் வருவதை நாம் பார்க்குறோம். அநேக விதமான மாற்றங்கள் ஜனங்கள் மத்தியிலும், அநேக விதமான மாற்றங்கள் தொழில்நுட்ப காரியங்களும் மாற்றங்கள் வரை பார்க்குறோம். முன்பு காலத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த டெலிஃபோன் இப்போதில் இப்போ மாற்றம் இருக்கிறது. உடையிலே மாற்றம் இருக்கிறது, உணவிலே மாற்றம் இருக்கிறது, பயணங்களில் மாற்றம் இருக்குது. இப்படி அநேக காரியங்கள் உலகத்தில் மாற்றம் வருவதை நாம் பார்க்குறோம். அதில் நல்ல மாற்றங்களும் இருக்கிறது, தீமையான மாற்றங்கள் இருப்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். தேவன் எப்போதும் அவர் மாறாதவர் என்பதை வேதத்தில் நாம் பல இடத்தில் நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லியிருக்கிறாரோ அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நான் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இல்லை, குடும்ப உறவுகளுக்கு கூட கணவன் மனைவியுடைய அன்புகள் மாறலாம், நண்பர்களுடைய அன்புகள் மாறலாம், ஆனால் கூட நாட்டின் சட்டத்திட்டங்கள் மாறலாம், ஒரு கம்பெனியில் இருக்கிற தீர்மானங்கள் மாறலாம். ஆனால் தேவன் ஒருவர் மட்டும் அவர் எப்போதும் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி வாசிக்கிறோம். இந்த மாறாதவராக இருக்கிறபடினால் நாம் ஞானமாக நாம் வாழ வேண்டும் என்று வாசி சொல்லுகிறது. லீவ் வைஸ்லி என்று ஆங்கிலம் வாசிக்கிறோம். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எபேசியர் சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கே என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது 5:15, ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. யாருக்கு எழுதுகிறார்? எபேசியன் சபைக்கு எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுகிற காரியம், ஞானமற்றவர்களைப் போல நடக்காமல், நாம தனியாக முடிவெடுக்காமல், உலக ஜனங்கள் செய்வது போல காரியங்களை செய்யாமல், உலக ஜனங்கள் தாங்கள் சிந்தித்து செய்வது போல சிந்திக்காமல், காத்திருக்காமல், உடனே தீர்மானிக்கிறது போல் நீங்கள் தீர்மானிக்காமல், நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ ஞானம் உள்ளவர்களைப் போல நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, அதில் என்ன பார்க்குறோம்? உலக ஜனங்கள் அவங்க வாழ்கிற காரியத்தில்
எல்லா தீர்மானங்களும் அவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானிக்கும் போது நமக்கு தேவனுடைய ஞானம், வாய்ஸ், நமக்கு விஸ்டம் நமக்கு தேவைப்படுவதை நாம் வேதனம் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். சில காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்புக்கான காரியங்களை தீர்மானிக்கும் போது ஞானமாய் தீர்மானிக்க வேண்டும். திருமண காரியங்களை ஞானமாய் தீர்மானிக்க வேண்டும். கணவன் மனைவி குடும்ப உறவிலே சில காரியங்களை முடிவெடுக்கும் போது ஞானமாய் தீர்மானிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் வாசிக்கிறோம். அதனால் ஒரு காரியங்களை ஞானமாய் தீர்மானிக்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் தேடும்போது அப்போது நாம் தீர்மானிக்க வேண்டிய காரியங்களை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த நமக்கு நல்லவராக இருக்கிறோம், வாசிக்கிறோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிவாளிகளைப் போல நாம் யோசித்து சில காரியங்களை நாம் முடிவெடுக்காமல் நாம் ஞானமாக இருந்து காரியங்களை முடிவெடுத்து வெற்றிக்கான பாதையிலே போக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதனால் பவுல் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். இந்த காலங்கள் மிக பொல்லாத காலமாக இருக்கிறது. இந்த பொல்லாத காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி நாம் இருக்க வேண்டும் சொல்கிறார். இந்த பொல்லாத காலத்தில் அதை பிரயோஜனமுள்ள நேரத்தை, நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பிரயோஜனமான நேரத்தை, நாட்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமானால் நீங்கள் ஞானமுள்ள மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு சொல்கிறார். 17 ஆகையால் நீங்கள் மதியற்றவராக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறார். நீங்கள் யாருக்கு சொல்கிறார்? ரட்சிக்கப்பட்டவருக்கு. நீங்கள் மதியற்றவராக இராமல், மற்ற ஜனங்கள் செய்வது போல நாம் செய்யாமல், மற்ற ஜனங்கள் முடிவெடுப்பது போல நாம் முடிவெடுக்காமல், ரட்சிக்கப்பட்டு நாம் எப்படி இருக்க வேண்டுமா? தேவன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அந்த காரியத்தின்படியாக நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். கர்த்தரின் சித்தம் உணர்ந்து நடக்க வேண்டும் என்று கூட அதில் முடிக்கிறார். என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய சித்தம் என்னது உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே ஆண்டுடைய சித்தம் என்ன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதனுக்கு போதிக்கிறது. அதனால் கர்த்தரின் சித்தத்தை அறிந்து நாம் வாழ வேண்டும். அதனாலே ஆண்டுடைய சித்தம் என்ன இருக்கிறது, அதன்படி நாம் இருக்க வேண்டும் என்று வேதனுக்கு கூறுவதை நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதுகிறான். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7:24 வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் படி செய்கிறன் எவனோ அவனை அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகள் கேட்டு அதன்படி நடக்கிறவன். ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தைகளை கேட்கணும், வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவர் வார்த்தைகள் கேட்கும்போது தான் நமக்கு விஸ்டம், நமக்கு ஞானம் வரும் என்று பேசுகிறது. உலக ஜனங்கள் சொல்கிற வார்த்தைகள் அதில் என்ன செய்யலாம், அறிவு சார்ந்த கருத்து இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்கிறார், ஆகையால் நான் சொல்கிற இந்த வசனம் வார்த்தையை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஞானம் விஸ்டம் வரும். இந்த வார்த்தையில் கேட்பது மட்டும் போதாது. என்ன சொல்கிறார்? இவைகள் படி செய்கிற எவனும். அநேகர் செய்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் அதன்படி நாம் செய்ய வேண்டும், ஆக்ஷன் கிரியை செய்ய வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? உலக வாழ்க்கையிலே புத்தியுள்ள மனுஷியாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை உலக வாழ்க்கை கட்டுகிறவன் புத்தி உள்ள மனுஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவன் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது உலகத்துக்கான சில காரியங்களை நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் அப்போது நாம் எப்படி வேண்டுமா? புத்தி உள்ள மனுஷன், ஞானமுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. 26 வாசிக்கிறோம். நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் படி செய்யாதிருக்கவன் எவனோ. ஒருத்தன் கேட்டு செய்கிறான், அவன் புத்தி உள்ளவன். வார்த்தைகளை கேட்கிறாங்க, ஆனால் கூட அதை செய்யாதிருக்க எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். 2 பேரும் வார்த்தை கேட்குறாங்க, 2 பேரும் சர்ச்சுக்கு வராங்க. ஆனால் ஒருத்தர் என்ன செய்கிறான்? அதில் புத்தி உள்ளவனாக இருக்கிறான். ஏன் சொன்னால் கேட்ட வார்த்தையை நடக்கிறான். 2வது நபர் வார்த்தை கேட்குறான், ஆனால் கூட வார்த்தை கேட்டு அவன் நடக்கவில்லை. அவனை குறித்து சொல்கிறான் கர்த்தர் என்ன செய்கிறான்? அவன் புத்தி இல்லாத மனுஷனாக இருக்கிறான். வெளியில் இருந்து பார்க்கும்போது 2 வீடும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. 2 பேரும் ஒரே விதமாக தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் கூட கட்டப்பட்ட வீடு எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஒருத்தன் கண் மலையில் மேலே கட்டியிருக்கிறான், புத்தி உள்ளவன். இன்னொருத்தன் மணல் மேலே கட்டியிருக்கிறான், புத்தி இல்லாதவன்.
பார்ப்பதுக்கு எல்லாரும் நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவராக இருப்பது போல தான் தெரியும். ஆனால் கூட நம்முடைய உள்ளான உள்ளங்கள் எப்போ இருக்கிறது, இதில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், நம்முடைய உள்ளம் எங்கே இருக்கிறது, ஃபவுண்டேஷன் எங்கே? வெளியில் பார்ப்பதுக்கு என்ன செய்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், பல விதமான என்ன செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம். மாணவருடைய நம்முடைய உள்ளான அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கிறது, எது மேலே கட்டியிருக்கிறோம்? மணல் மேல் இருக்குமானால், உலக சார்ந்த காரியத்து மேலே கட்டியிருக்குமானால், அப்போது தொடர்ந்து சொல்கிறார், அப்போது காற்று வீசும்போது இந்த கட்டிடம் இடிந்து போகிறது. அவன் மணலின் மேலே கட்டினா அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தான் என்று அங்கே மத்திய நமக்கு எழுதுகிறான். விசுவாசிகளை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்பட வேண்டுமானால் கண்மலையாக இருக்கிற இயேசு மேலே கட்டப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. சரி, அது மேலே கட்டப்பட வேண்டுமா, நாம் என்ன செய்யணும்? சங்கீதம் 33:11 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறையாக இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், ஆண்டுடைய ஆலோசனை நித்திய காலம், ஆங்கிலத்தில் ஃபாரெவர், எப்போதும் இருக்கும். அந்த ஆலோசனைப்படி நாம் நடப்போமானால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் வெற்றிகள் வருமா இருக்காது, நம்மோடு கூட தொடர்ந்து வந்திருக்கும். அவருடைய இருதயத்தின் நினைவுகள், ஆண்டவர் என்னெல்லாம் நம்மை குறித்து எதிர்காலத்தை குறித்து நினைக்கிறாரோ அவர் நினைத்த வண்ணமாக நான் நினைத்து நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை திட்டமிடுவோமானால் அது தொடர்ந்து தலைமுறையாக நம்மை தொடர்ந்து வரும் என்று வேதம் நமக்கு கூறுவதை நாம் வாசிக்கிறோம். ஸோ என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்? கர்த்தரின் ஆலோசனை நமக்கு தேவை. கர்த்தரின் ஆலோசனை நமக்கு தேவைப்படும்படியாக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு இந்த விஸ்டம் நாலேஜ் கொடுக்கிறார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தின் மூலமாக அவருடைய ஆலோசனை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய ஆலோசனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா, நமக்கு இந்த ஞானம் நமக்கு தேவை. ஞானம் நமக்கு தேவைன்னு சொன்ன போது நாம் என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும், அப்புறம் தியானிக்கணும். இப்படி நாம் இருப்போமா அப்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். வேதம் வாசிக்கிறார். அதனால் அவரின் நினைவுகள் நம்மை குறித்து அவர் என்னெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறாரோ திட்டமெல்லாம் நிறைவேற வேண்டுமானால், தொடர்ந்து திட்டம் நமக்கு எப்போதும் நம்மோடு கூட வர வேண்டுமானால், அப்போது வசனம் சொல்கிறது அவருடைய ஞானத்தின்படியாக நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. மீண்டும் மத்தேயுக்கு நாம் வரலாம். மத்தேயு 5:18 அங்கு மீண்டும் சொல்கிறார். 5:18 வாசிக்கிறோம். இப்படியாக வசனம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உனக்கு நான் சொல்கிறேன். தேவன் எப்படி மாறாதவராக இருக்கிற ஆரம்பத்தில் வாசித்தோமோ அதே போல வானம் பூமி ஒழிந்து போனால் கூட இந்த பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தை மட்டுமல்ல, ஒரு முற்றுப்புள்ளி கூட அதில் மாறாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவன் மாறாதவராக இருக்கிறது போல அவர் வார்த்தையிலும் எழுத்திலும் அவர் மாறாதவர். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ சொல்லப்பட்டதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று வசனத்தை விசுவாசிப்போமானால் அப்போது தேவன் சொன்னதெல்லாம் நமக்கு நிறைவேறும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார். அங்கே இருக்கிற சபைக்கு 2 கொரிந்தியர் 5:9 அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருக்காமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களை நாம் நாடுகிறோம். இங்கு பவுல் எழுதுகிறார், therefore அது நிமித்தம், ஆகையால் எத்தனை போராட்டம் வந்தாலும் கூட என் சரீரத்தில் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நான் விலகி நான் போக மாட்டேன். தமிழில் அது நிமித்தம், ஆங்கிலத்தில் therefore. என் வாழ்க்கையில் எது வந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை விட்டு நான் விலகி நான் போக மாட்டேன் என்று பவுல் உறுதியாக சொல்லுகிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, எப்படி இருக்கணும் என்பதை அழுத்தமாக சொல்கிறார். அது நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருக்காமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். ப்ளீஸிங், ஆங்கிலத்தை சொல்கிறான், ப்ளீஸிங். அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும்படியாக நான் வாழ்வேன். ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவரை ப்ளீஸ் பண்ணணும், அப்படி தான் நான் வாழ்வேன் என்று வேதம் கூறுகிறது. அவரை நாம் பிரியப்படுத்த வேண்டுமா, அவருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டுமா செய்யணும். இந்த இயேசுடைய ஞானம் நமக்கு இருந்தால்தான் செய்ய முடியும். அவரை பிரியப்படுத்தி நான் வாழ முடியும். உலகத்தில் ஜனங்களை பிரியப்படுத்தி வாழ்வதை காட்டிலும்
ஆண்டவராக இருக்கிற இயேசுவை குறித்து நாம் பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிற காரியங்களை நாம் மிக வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 10ஆம் வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றார்? கடவுளின் பயம் நிறைந்த பொறுப்பு நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய பயம் நிறைந்த பொறுப்பு நமக்கு இருக்கணும். எப்படியே ஒரு வேலைக்கு போகும்போது அந்த வேலையிலே ஒரு அதிகாரி ஒரு பயம் நிறைந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த வேலைக்கு போகிறோம், இந்த வேலையில் நம்ம நம்பி இருக்கிறாங்க, நாம் போகணும், நாம் போகலாம், இந்த வேலைக்கு அங்கே ஆட்கள் இல்லை, இந்த வேலையை எப்படி நாம் பயத்தோடு செய்கிறோமோ அதே போல் ஆண்டவரை குறித்து கடவுளின் பயம் நிறைந்த பொறுப்பு நமக்கு இருக்கணும் என்று பவுல் எழுதுகிறார். மனுஷருக்கு புத்தி சொல்கிற நாம் தேவனுக்கு முன்பதாக என்ன செய்கிறோம்? மனுஷருக்கு புத்தி சொல்கிற நாம் ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறோம் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறோம். டிரான்ஸ்பரண்ட். எப்படி ஒரு வெள்ளை துணியில் மிக மெல்லிய துணியில் ஒரு வெளிச்சம் போடுவோமானால் அந்த பக்கமாக இருக்கிற பொருளாக தெரிகிறதோ அதே போல் இந்த உலகத்தில் என்ன சொல்கிறார் போல், ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழும்போது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, என்ன நன்மை செய்தோமோ அதற்கான பலனையும் என்ன தீமை செய்தோமோ அதற்கான பலனையும் அவருடைய அவருடைய சிங்காசனம் வைக்கும்போது நிச்சயமாக அதற்கான பலனை நாம் கிடைக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நாம் ஞானமாக இருப்போமானால் அப்போது என்ன செய்யலாம்? ஆண்டுடைய வாக்குத்தத்தின்படியாக இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதமாய் வாழலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. உலக ஜனங்களைப் போல இல்லை, ரட்சிக்கப்பட்ட நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வும்படியாக நாம் வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. வேதம் போதித்த வண்ணமாக நாம் வாழ்வோமானால் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? வெற்றிக்கான பாதையிலே நாம் அங்கே போகலாம். உபாகமம், டியூட்ரானமி, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். என்ன சொல்றார்? ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். சாய்ஸ். எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம், எதை நாம் பொறுக்கி நாம் எடுக்க போகிறோம் என்று இன்னொரு பைபிள் சொல்லுது. ஜீவனையும் நன்மையும் ஒரு பக்கம் வைத்திருக்கிறாரா, இன்னொரு பக்கம் மரணத்தையும் தீமை வைத்திருக்கிறார். நமக்கு ஒன்று வைத்திருக்க. யாருக்கு? உலக ஜனங்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, ஆண்டவராக இருக்கிற யெகோவா தேவனை வழிபடுற ஜனங்களுக்கு எழுதப்பட்ட வசனம். அதனால் நாம் ஞானமாக நாம் இருப்போம், மனசிவோம், நல்லதை நன்மையை நாம் தேர்ந்தெடுப்போம். உலக ஜனங்களைப் போல நாம் இருப்போம், மனசிவோம், அப்போது தீமையான காரியங்கள், உலகத்தின் காரியங்களை நாம் தேர்ந்தெடுப்போம். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக அங்கே செய்கிறது இப்படி ஜீவனையும் நன்மை வைத்திருக்கிறார். அதனால் விசேஷமாக என்ன செய்யணும்? உங்களுடைய எதிர்காலங்கள், படிப்பு, வாலிப்பிள்ளைங்க எதிர்காலம் எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நீங்கள் வாழும்போது அப்போது நாம் நன்மையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமானால் அப்போது நன்மையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழும்போது அப்போது நாம் தீமையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம் 16. நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி. என்ன சொல்றார்? நான் பிழைக்கணும், வாழணும், வெற்றிக்கான பாதையிலே போகணும், பெருகணும், சுதந்திரமா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிற வசனம் சொல்கிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் வழியிலே நடக்கவும் அவர் கற்பனையிலே கட்டளை நியாயப்பிரமாணம் கைக்கொள்ளவும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன். அவனுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியும், சொல்ல தான் முடியும். செய்வதும் செய்யாமல் போவதும் உன்னுடைய சாய்ஸ், நீ தேர்ந்தெடுக்கலாம் என்று சில கர்த்தர் கொடுக்குற ஒரு சாய்ஸை நாம் பார்க்குறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தரிலே அன்பு கூறணும். உலகத்தில் எத்தனையோ காரியத்தில் அன்பு கூறுறோம், அநேக காரியத்தில் விருப்பம் இருக்கிற, அதை காட்டிலும் ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கும். அதே மாதிரி அவர் வழியிலே நடக்கணும். என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ, எது நன்மையான வழியோ அந்த நன்மையான வழி நடக்கணும். பிறகு கட்டளை, கமாண்ட்மெண்ட்ஸ், நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதன்படியா நான் சொல்கிறேன், இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன்னு வேதம் கூறுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட என்ன சொல்லுகிறாரோ, தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாய் நம்ம இருப்போமானால், தேவன் சொன்ன வண்ணமாய் நாம் நடக்க நமக்கு என்ன தேவை? நமக்கு அறிவை காட்டிலும் நமக்கு ஞானம் தேவை. அறிவு இந்த உலகம் சார்ந்த காரியங்களை நம்ம அழைத்து செல்லும்.
ஞானம் நமக்கு, விஸ்டம் நமக்கு, தேவன் சார்ந்த காரியம் அடிச்சோம். இந்த ஞானம் நமக்கு இருக்குமானா ஆவிக்குரிய காரியம் மட்டுமில்லை, உலகத்தில் நாம் எப்படி நாம் தப்பித்து பிடித்து வெற்றியாகி வாழ வேண்டும் என்று இந்த ஞானம் நமக்கு போதிக்கும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஓகே, அடுத்த வசனம் 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். இது வைத்தது மட்டுமல்ல, யார் சாட்சி? உலக ஜனங்கள் அல்ல, உலகத்தில் இருக்க ஆட்கள் அல்ல, வானத்தையும் பூமி உனக்கு சாட்சியாக வைக்கிறேன். இதை தான் நான் உருவாக்கினேன். வானம் பூமி பொய் சொல்லாது, இந்த வானத்தையும் பூமி உனக்கு முன்பதாக சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, மீண்டும் சாய்ஸ் கொடுக்கிறார். நீர் உன் சந்ததியும் வாழ வேண்டுமானால், நீர் உன் சந்ததி பிழைக்க வேண்டுமானால், நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டுமா, சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. வாழ்கிறோம், ஞானமாக வாழ்கிறோம், அதுதான் முக்கியமான காரியம். எல்லாரும் தான் வாழ்கிறாங்க, உலக ஜனம் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. ஆனால் உலக ஜனங்கள் மத்தியிலே ரட்சிக்கப்பட்ட நாமும் நீரும் நானும் ஞானமாக நான் வாழ்வோமானால், அப்போது தேவன் என்னெல்லாம் நம்ம வைத்திருக்கிறாரோ, தேவன் வைத்திருக்கிற வெற்றிக்கான காரியங்களே நாம் சுலபமாக நாம் போகலாம். அதனால் எல்லாரும் வாழ்கிறாங்க, எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்க, நானும் வரேன், நானும் பாட்டு பாடுறேன், நானும் கைத்தட்டேன், நானும் பைபிள் வாசித்தேன், அப்படி நான் வாழ்வது வீணான ஒரு வாழ்க்கை. எல்லாரும் வருவதை காட்டிலும் நான் ஞானமாக நான் வாழப்போகிறேன். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு தேடப் போகிறேன், மனப்பூர்வமாக தேடப் போகிறேன். கர்த்தருடைய ஆண்டவருக்கு பயந்து நான் வாழப்போகிறேன், கீழ்ப்படிந்து நான் வாழப்போகிறேன். இப்படி நாம் ஞானமாய் வாழ்வோமானால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பிக்கட்டும். ஆமென். God bless you. Take care.